Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஸ்ரீலங்கால ஃபேமஸான ஒரு YouTube சேனல் ஹேக் ஆயிருக்கு. சோ அந்த சேனலையும் அந்த சேனலை பத்தின ஒரு சில விஷயங்களையும் அதோட என்ன மாதிரி உங்களோட சேனலுக்கு இந்த மாதிரி வராம நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் ஸ்ரீலங்காலேயே ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல் ஹேக் ஆகிருக்கு. ஸோ அந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் OCYYன்னு சொல்லி ஒரு காமெடி சேனல். பட் நிறைய பேர் விரும்பி பார்க்குற ஒரு யூடியூப் சேனல். நான் கூட அந்த வீடியோ பார்த்துருக்குறேன். ஸோ அந்த சேனல் இப்போதைக்கு ஹேக் ஆகிருக்கு. நேற்றைக்கு முதல் நான் பார்த்துருந்தேன். அந்த டைம் அந்த யூடியூப் சேனல் ஹேக் ஆகிருந்தது. ஸோ நான் உங்களுக்கு அந்த சேனலையும் காட்டி அதோட அதில் ஒரு சின்ன ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த யூடியூப் சேனல் என்ன மாதிரி ஹேக் ஆகிருக்கு என்னோட கெஸ்ஸிங்கின் படி உங்கள்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், அந்த சேனல் ஹேக் ஆனதுக்கப்புறம் அந்த சேனல் மூலமாகவே உங்களோட சேனலை ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயே ஒவ்வொரு வீடியோ கீழே இருக்குது. என்னென்னு சொன்னால் ஹேக்கர்ஸோட பிளானை அது இருக்குது. அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். யூடியூபர் மட்டும் இல்லை, உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் கூட போகலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கிற இந்த காலத்தில் இந்த ஆன்லைனில் திருட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்படியான அட்டாக்லேருந்து நாங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமலே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது உங்களோட மொபைல்லையே. சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுபவம் இருக்கும். அதாவது யாராவது லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதும் அது ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அதில் போயிட்டு பாருங்கள், கேமரா எல்லோ கேமரான்னு சொல்லி கேட்கும். கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த லிங்கை யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்க இதுக்கான ஆக்சஸை எடுப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ கூட நான் ஒரு லிங்கை சென்ட் பண்ணி அவங்களோட ஃபேஸை என்னால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நிறைய ஸ்கிரிப்ட் கோடே இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு சின்ன பிள்ளை கூட மொபைலில் இருக்கிற கேமராவை கூட ஹேக் பண்ணலாம். ஸோ இது நான் உங்களுக்கு பயப்படுறதுக்காக சொல்லல, நீங்கள் சேஃபாக இருக்க வேணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். கோகுல் டெக்கில் கூட நிறைய பேர் ஹேக் பண்ணுறதுக்கான அட்டாக்கிங் நடந்திருக்கு. இதை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. பட் சேஃபாக இருக்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, இந்த அண்ணா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். OCYY யூடியூப் சேனலோட ஓனர். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தம் டிவியில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா. ஸோ இந்த வீடியோக்கள் நானும் விரும்பி பார்க்குறது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரோட சேனல் ஹேக் ஆனதுக்கப்புறம் அந்த சேனலை ரீகவர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை செய்துட்ருக்கிறார். ஸோ அதோட அவரோட ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணியிருக்கிறார் சில விஷயங்களை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொன்ன விஷயம், இதில் அவர் இங்கிலீஷில் போட்டிருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி அவரோட யூடியூப் சேனல் வீடியோஸுக்கு கீழே பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் காப்பி பண்ணி இந்த விஷயத்தையே அந்த யூடியூப் வீடியோ கீழே பேஸ்ட் பண்ணும்போது யூடியூப் தரப்புலேருந்து இதை செக் பண்ணுவாங்க. சம்டைம் அவரோட சேனலை இந்த மெசேஜை பார்த்துட்டு, நீங்கள் போடுற இந்த மெசேஜை பார்த்துட்டு அவருக்கே திருப்பி இந்த சேனலை கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹேக் பண்ணுறவர் எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டார். எப்படி தான் எடுத்தாலும் நிறைய மக்கள் ஒரு சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்கும்போது, அதாவது பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது அந்த சேனல் திரும்ப யார் ரியல் ஓனரோ அவருக்கே போகும். இதுக்கு 100% பாசிபிள் இல்லை, பட் ஓரளவுக்கு பாசிபிளாக இருக்கும். ஸோ இதில் இவர் சொன்ன விஷயம், இதில் இருக்கிற ஓனர் இவர் இல்லை, இந்த சேனல் ஹேக் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனலில் ஒரிஜினல் ஓனருக்கே கொடுக்க சொல்லி இந்த டெக்ஸ்ட்டில் சொல்லியிருக்கிறார். ஸோ இதை காப்பி பண்ணி ஒவ்வொரு யூஸரும் அந்த லிங்கில் போடும்போது இவரோட சேனலுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் OCYY யூடியூப் சேனலுக்கு லோகோ சேஞ்ச் பண்ணலை. அதோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அந்த ஹேக் பண்ண யூசர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய வீடியோஸ் போட்டு விளையாடி இருக்கிறார். ஓகே, அந்த வீடியோஸுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கு. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வீடியோ இல்லை, சம்டைம் இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். என்னென்னு சொன்னால் பாருங்க, நான் விஷயத்தை சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ இப்படியே தான் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் போட்டுவிட்டு வீடியோ அப்படியே ஓடிட்டே இருக்கும். பட் வேற ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதை பாருங்க, நான் மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான், இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் மட்டும் அப்படியே இருக்க போதும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சாஃப்ட்வேர் ஆன்லைனில் கிராக் சாஃப்ட்வேர் இருக்குது. நாம் சில சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது 30 நாளைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஓட்டமார்க் அந்த மாதிரி இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது அந்த வீடியோவில் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கோகுல் டெக்கில் போடுற இந்த கைன் மாஸ்டர் வீடியோ மேலே கைன் மாஸ்டர் லோகோவோட தான் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன்.
சிலர் வந்து கேட்கலாம் நீங்கள் வந்து அந்த லோகோவை வந்து சேஞ்ச் பண்ணலாம் தானேன்னு சொல்லி. பட் அதுக்கான ரீசனை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்படியானவங்க வந்து போடுற சாஃப்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராக்ன்னு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், அதாவது நாங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேரை வந்து அடுத்தவங்க வந்து மோடிஃபை பண்ணி அதை வந்து ஆக்டிவேஷன் கேட்காத மாதிரி செய்வாங்க. இப்போ விண்டோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 அதில் வந்து கிராக் வெர்ஷன் இருக்குது. ஸோ அதாவது அதில் போயிட்டு ஆக்டிவேஷனே வந்து கேட்காது. அந்த மாதிரி ஆக்டிவேட்டட் பண்ணப்பட்ட விண்டோஸும் வந்துருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட்டர் அடோப் ப்ரீமியர் ப்ரோ, அதே மாதிரி ஒண்டச்சியா ஃபில்மோரா, அடுத்தது வந்து ஃபோட்டோஷாப், இப்படி வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். அதாவது கிராக்கை வச்சுக்கொண்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. காசு கொடுக்காம கூட 30 நாள் தாண்டி நாங்கள் வந்து எவ்வளோ காலம் வேணும்னு சொன்னாலும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த கிராக்கை வச்சுக்கொண்டு ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த கிராக் வந்து செய்யுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன், இதில் வந்து போட்டது பாருங்கள், லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள், நான் காட்டுறேன், தேவையில்லாத ஒரு ஃபேக் லிங்கை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து ஒரு சைட்டுக்கு போகும், தேவையில்லாத ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து கொடுத்துட்டே இருப்பீங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 5 செகண்ட் வெயிட் பண்ணுவீங்க, 10 செகண்ட் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அப்படியான டைமில் வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. அந்த கிராக் ஃபைலோட பாஸ்வேர்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாஸ்வேர்டு 7573ன்னு சொல்லி. இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அந்த கிராக்குக்கு வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட கம்ப்யூட்டரை வந்து ஃபுல்லாகவே அக்சஸ் பண்ணும். ஸோ அப்படியான ஒரு அக்சஸ் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டரை வந்து ரெக்கார்ட் பண்ணுற மட்டும் இல்லை, அந்த கம்ப்யூட்டரில் வந்து என்னென்ன ஃபைல் வச்சுருக்கீங்களோ அதை கூட அவங்க வந்து பேக்கப் எடுக்கலாம். எனக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டு கொடுக்க போய் பாஸ்வேர்டை கொடுத்த உடனே வந்து கம்ப்யூட்டரோட அக்சஸ் வந்து அந்த ஹேக்கருக்கு வந்து போகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோ சேவில் இருக்கிற ஜிமெயில் பாஸ்வேர்டு, அதோட வந்து யூடியூப் சேனல் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து அந்த ஹேக்கரோட கையில் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி லிங்கை வந்து கிளிக் பண்ணும்போது நிறைய சேனல் வந்து இப்படி வந்து ஹேக் ஆகுது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து பாருங்கள், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது விண்டோஸோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே ஒரு செக்யூரிட்டிக்காக விண்டோஸ் டிஃபெண்டர் அந்த மாதிரி இந்த வைரஸ் அட்டாக்கை வந்து செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கேனிங் ப்ரோசஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த நேரம் வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணலைன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் பண்ணும். பட் அந்த நேரம் வந்து ஒர்க் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான். அதே நேரம் ஒர்க் பண்ணலைன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான். ஏன்னு சொன்னால் இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி ஒருக்கா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே அந்த ஆக்சஸ் வந்து அந்த பிசியில் இருக்கிற அந்த ஆக்சஸ் ஃபுல்லாகவே இந்த ஃபைல் வந்து எடுத்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, நிறைய ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ், அதே மாதிரி ஃபேஸ்புக், இப்படி வந்து நிறைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஹேக் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இந்த சேனலுக்கு வந்து நடந்திருக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கிட்டத்தட்ட 15,000 பேர் வந்து வியூ பண்ணியிருக்காங்க. 15,000 பேரில் வந்து ஒரு 1000 பேர் வந்து இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த ஹேக்கருக்கு வந்து வேலையாக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் அடுத்தவங்களோட வந்து அடித்து அவங்கக்கிட்ட வந்து பேமெண்ட் வாங்குறதா அவங்களோட ஐடியாவாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஹேக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்னோட ஜிமெயிலுக்கு வந்து அவங்க வந்து ஒரு மெயில் போட்டு அந்த மெயிலில் வந்து என்னோடய ஜிமெயில் பாஸ்வேர்டை கூட சென்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி தான் சென்ட் பண்ணாலும் நான் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி இருந்ததுனால ஓரளவுக்கு வந்து நான் தப்பிச்சிருந்தேன். ஸோ தயவு செய்து உங்களோட ஓன் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, உங்களோட மொபைலாக இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டு வந்து காப்பியில் வந்து நோட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் அதே மாதிரி உங்களோட டிவைஸில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஆட்டோ சேவில் விட வேணாம். ஒன்லி நீங்கள் வந்து காப்பியில் வந்து நோட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மறந்தால் கூட நீங்களே வந்து ஃபோர்கெட் பண்ணி திரும்ப வந்து எடுத்துக்கொள்ளலாம். பட் சேனல் வந்து போச்சுன்னு சொன்னால் திரும்ப வந்து எடுக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தலைவலியாக தான் இருக்கும். இதில் இருந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து சொல்ல வர விஷயம், தெரியாத லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. அதே நேரம் இந்த கம்ப்யூட்டர்லேருந்து வர அந்த ஸ்கேனிங் பர்பஸுக்கான அந்த ஃபயர்வாலை வந்து நீங்கள் எந்த டைம் கொண்டும் டிசேபிள் பண்ணவும் கூடாது. ஏன்னு சொன்னால் விண்டோஸோட ஃப்ரீயாக வர ஒரு ஆன்டிவைரஸுக்கான ஒரு ஸ்கேனிங் ப்ரோசஸ் தான் அது. சம்டைம் நீங்கள் வந்து தெரியாமல் ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கேனிங் ப்ரோசஸ் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு காட்டித்தரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து நீங்கள் தூக்கலாம். பட் அந்த ஸ்கேனிங்கே நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதால் எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபைல் வந்து உங்களோட கம்ப்யூட்டரை வந்து உங்களுக்கு தெரியாமலே ஆக்சஸ் வந்து எடுக்கும். ஸோ இப்படி வந்து எனக்கும் வந்து நடந்திருக்கு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எனக்கு வந்து மெயிலில் சென்ட் பண்ணாங்க. அந்த மெயிலோட பாஸ்வேர்டு அது மட்டும் இல்லை, என்ன எவ்வளோ ஜிமெயில் இருக்குது அது கூட அதில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து சேஃபாக இருங்க. அடுத்தவங்கள்ட்ட வந்து பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ண வேணாம். அதே மாதிரி ஓன் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டை வந்து ஆட்டோ சேவில் வந்து வச்சுருக்க வேணாம். எல்லாமே வந்து தூக்கிட்டு உங்களோட மொபைலை வந்து க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு நோட் புக் கொண்டு வச்சுருங்க. அந்த நோட் புக்கில் போயிட்டு உங்களோட பர்சனலான பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நோட் பண்ணி வைங்க.
கொப்பி வந்து உங்களோட கையில் மட்டும்தான் இருக்க போது, அடுத்தவங்கள்ட்ட போனால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு பிரச்சனை. ஸோ வீட்டில் வந்து அப்படியானதுக்கு வந்து ஒரு கொப்பி ஒன்று சொல்லி வையுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் வந்து இன்னொரு மொபைல் வச்சிருக்கிறது வந்து ஈஸி. அடுத்தது வந்து அதுக்குன்னு சொல்லி வேறு ஜிமெயில்ஸ் வந்து வச்சிருக்கிறது நல்லது. பாஸ்வேர்டு வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்தா அது வந்து இன்னும் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிங்கை வச்சு இவங்க வந்து நிறைய பேர் வந்து ஹேக் பண்ணுவாங்க. 14,000 18,000 வியூஸே வந்துருக்கு. ஸோ நிறைய பேரை வந்து இன்றைக்கே ஹேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து தப்பிச்சிருக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $1,800 வந்து பேமெண்ட் பண்ணாதான் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து அவங்களோட சர்வர்லேருந்து அழிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் எனக்கு மெயில் போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயிலை வந்து நான் வந்து வெளியே செய்ய வேணுவேன், அதை நான் செய்யாமல் இருக்க வேணுமே இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ண வேணுமென்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு பிட்காயின் அட்ரஸும் வந்து என்னோடய மெயிலில் போட்டிருந்தாங்க. அந்த அட்ரஸுக்கு வந்து $1,800 அனுப்பினா மட்டும்தான் நீங்கள் வந்து சேஃபாக இருப்பீங்க. இல்லைன்னு சொன்னால் நான் வந்து அந்த டீட்டெயில்ஸ், அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு மெயில் வந்தது. ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நான் சேனலில் வந்து இடைக்கிட சொல்லுவேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த சேனலை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து திரும்ப எடுக்கிறதுக்காக. ஓகே, இந்த விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஓகே, லாஸ்ட்டில் வந்து சொல்கிற அந்த விஷயம் இதுதான். கைன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கிராக் வந்து யூஸ் பண்ணலை. இது வந்து முதல் வந்து நான் கிராக் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற கைன் மாஸ்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைன் மாஸ்டர்லேயும் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதும் ஒரு ஃபோனில் இருக்கிற ஆக்சஸ் வந்து எடுக்கிறாங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அவங்களோட ஒஃபிஷியல் ஆப்பை மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி வந்து எடிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு தீர்வு இருக்குது. என்னென்னு சொன்னால், இதுக்குன்னு சொல்லி நான் வந்து ஒரு மொபைலை வந்து வச்சுக்கொண்டு அதில் போயிட்டு கிராக்கை வந்து டவுன்லோட் பண்ணி வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோவை இன்னொரு மொபைல் மூலமாக வந்து சென்ட் பண்ணி அந்த மொபைல்லேருந்து நான் வந்து யூடியூப்பில் வீடியோ வந்து போடலாம். ஸோ இப்படியும் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஃபியூச்சரில் வந்து நானும் வந்து இன்னொரு மொபைலில் வந்து வீடியோவை எடிட் பண்ணுவேன். அந்த டைம் வந்து இந்த கைன் மாஸ்டர் லோகோ வந்து இருக்காது. ஒரு சிலர் வந்து கமெண்டில் கேட்குறதுனால நான் இந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கைன் மாஸ்டர் ஆப்பை வந்து வாட்டர்மார்க்கில் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ ஓரளவுக்கு வந்து சேஃபாக இருக்க வேணும். சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர அந்த சேனலை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸும் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இவ்வளோ நான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருந்தால் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இப்படியான அட்டாக்லேருந்து எங்களை வந்து நாங்களே வந்து சேஃபாக வச்சுருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.